பாருங்கள், இதுதான் வந்து BMW மியூசியம். வெல்கம் டு ஜேர்னி வித் ஜெய். நான் உங்கள் ஜெகன். அப்படி நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது 2 ஹைட் பில்டிங் இருந்தது இல்லையா, அதுதாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி மேலே போகுது. இது எங்கே போகும், என்ன விஷுவல் கிடைக்கும்னு எனக்கு தெரியலை. சரி, அப்படி போகுது, போய் பார்க்கலாம் இது வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம BMW மியூசியத்தில் 4வது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இப்போ உள்ள நியூ ட்ரெண்டு காரெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பைக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் விண்டேஜ் கார்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து ஃபைனலாக உள்ள BMW மியூசியத்தோட விண்டேஜ் பைக்ஸ். ஓகேங்களா? அந்த 3 வீடியோவும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து அந்த BMW வளர்ந்து வந்த பாதை, அவங்களோட வரலாறு எல்லாமே வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ பாருங்கள், இதிலே தெரியும். 1920லேருந்து நம்ம இப்போ 2023 வரைக்கும் உள்ள எல்லா மாடல் பைக்குகளும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதை தான் அவங்க அந்த டிஸ்பிளேயில் வந்து 1920லேருந்து 2023 வரைக்கும் போட்டிருக்காங்க. வாங்க நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து அந்த போலீஸ் அவங்களோட பைக்கு, போலீஸ் வந்து யூஸ் பண்ணாங்க இல்லையா, இதெல்லாம் அந்த ஒரு 90ஸ்ல அப்போ வந்து அந்த பைக்கை வந்து இது வச்சுருக்காங்க. இது வந்து இவி பைக். ஓகேங்களா? இவி பைக் வந்து அது லுக்கே பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா இருக்குது அந்த இவி பைக். இது அந்த பழைய காலத்து புல்லட் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த பைக்கும் நல்லாயிருக்கு. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இது இந்த ஸ்கூட்டர்லேயே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண மாதிரி ஒரு பைக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர்ஸும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஈவி தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நிறையா பைக் இருக்குதுங்க. நீங்கள் ஃபுல்லாக அப்படி பாருங்கள். இது வந்து இந்த நம்பர் பிளேட் மாதிரி ஃபுல்லாக அழகாக தொங்க போட்டிருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா BMW அதோட ஒவ்வொரு மாடல் அந்த இயரை பொறுத்து அதில் வந்து அந்த ஒவ்வொரு சைடும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது ஒரு லுக்காக அழகாக யூனிக்காக இருந்தது, அதனால் நான் அதை எடுத்தேன். இங்கே பாருங்கள், இது வந்து 20கள் 25ல் உள்ள பைக்கு, 1920 அந்த காலங்களில் உள்ள பைக்கு. இதுவும் அதே காலகட்டங்களில் வந்த பைக் தான். பாருங்கள், சைக்கிளும் பைக்கும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஓகேங்களா? இதுவும் அந்த ஒரு 25, 30, 35 இந்த காலகட்டங்களில் வந்த பைக்கு. அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து காலங்கள் வளர வளர அந்த டெக்னாலஜி வளர வளர அவங்களோட பைக்கு வந்து மாடர்ன் ட்ரெண்டாக மாறிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாடர்ன் ட்ரெண்டாக ஃபுல்லாக மாறினது தான் வந்து நான் உங்களுக்கு வேறு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன்னு வச்சுங்க. 2வது வீடியோவில் வந்திருக்கும். 1939 மாடலுங்க. இது 51 to 54. இது 1969ல் உள்ள மாடல் 75. இது 69 to 73 அப்போ வந்த மாடல். இது 73ல் உள்ள மாடல் 1992. இது 1994. இது 95 to 2001 மாடலுங்க. இது 2008. இது 1170 மாடல் நம்பர் R100 RT. இப்போ வந்து பைக் லவராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பைக்ஸு, அந்த மாதிரி விண்டேஜ் பைக்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த BMW மியூசியம் வந்து
ஒரு சூப்பர் தீனி போடுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பைக்கையும் பார்த்துட்டு வரலாம். எதுவும் பாருங்கள், அது அப்படியே ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்குது. ஓகே, எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்போது இருக்கிற பைக்குக்கு ஈக்குவலான டைப்பில் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு பைக்காக பார்த்துட்டே வாங்க, நான் காமிச்சிட்டு வரேன். ஓகேங்களா? டூ 2021 மாடல், இப்போ உள்ள நியூ மாடல். இது 23 மாடல். இந்த சென்டரில் பிளாக் இருக்குது பாருங்கள், இது 23 மாடல். இது 22 மாடல். இது 19 மாடல். எல்லோரும் என்னென்ன மாடல் கண்டுபிடிங்க பார்க்கலாம். பைக் லவர்ஸுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ பைக் இருக்குது. மேலே வந்துட்டோம். இதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். அங்கே பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன். இதுதான் டாப்புக்கே வந்துட்டோம். ஓகே, அங்கேருந்து ஒரு பில்டிங் காமிச்சோம் இல்லையா, அதோட டாப்புக்கு வந்துட்டோம். இதில் வந்து என்னென்ன பைக் இருக்கோ காமிச்சிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது BMW CE4, இது BMW R100 RS 100cc 1000cc. இது 1988 மாடல், ரெட் கலர் இருக்கு இல்லையா, அது K1600. இது வந்து 1250 RT. பாருங்கள், அப்படியே ஒரு பெரிய எருவு மாடு மாதிரி நிற்கிது பாருங்கள். ஓகேல, சூப்பராக இருக்குது வண்டி, நல்ல பெரிய வண்டியாக இருக்குது. 1980 மாடல். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் காமிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 1994 சாரி 2003 மாடல். இதுக்கு அடுத்து இருக்க 2001 மாடல். ஆமாம், இது 1 மாடல். அந்த எல்லோ 3 மாடல். R25. இந்த மாதிரி வண்டி நிறைய பார்க்குறோம்ல, ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் வந்திருக்குங்க. S100R இது. வித்தியாசமாக இருக்குது பைக்கு, நல்லா இருக்குல்ல, ஏதோ ராக்கெட் மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பைக் இருக்குதுன்னு சொல்லி. BMW வளர்ந்து வந்த கதையை ஃபுல்லாக பார்த்துருக்கோம், ஃபுல் வீடியோ அப்படி காமிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1 by 1 அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எவ்வளோ இன்ஜினியரிங்கில் எவ்வளோ டெக்னாலஜியாக இப்போ மேலே வந்திருக்காங்க. இன்னும் நிறையா இருக்குது. இப்போ தான் வந்து ஹைட்ரஜன், அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து பேட்ரி, EV இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. அப்படியே வந்து என்ன சொல்கிறது, டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளும் அடாப்ட் ஆகிட்டு அதுக்கு தகுபடி அப்படி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது தான் இந்த மியூசியம் அழகாக காமிச்சிருக்காங்க. அதுதான் ஃபுல்லாக நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், அந்த காரோடதும் காமிச்சிருக்கேன், பைக்கோடதும் காமிச்சிருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், இதுதான் வந்து BMW மியூசியம். அதுக்கு இந்த சைடு பேக் சைடில் இருக்கும், அந்த பார்க்கில் இருக்கும்.
இத்தோட நம்ம வந்து BMW மியூசியத்தோட சீரியஸ் முடியுதுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த BMW மியூசியம் முடிச்சுட்டு இப்போ நான் வெளியே போகும்போது நான் உங்களுக்கு வந்து இந்த பக்கத்தில் இந்த பார்க் இருக்குது, அதை ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். ஏன்னா அந்த BMW சுற்றி எப்படி இருக்குது அந்த ஏரியா அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்குங்க. நீங்களும் போன உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால அந்த இடம் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்குவோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பவேரியா ஃபிலிம் சிட்டி போகிறது, அது சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பவேரியா ஃபிலிம் சிட்டி, அதுக்கப்புறம் அந்த டச்சஸ் மியூசியம் சொல்லி ஒரு மியூசியம் இருக்குது, அது போக சிட்டி சென்டர், இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரியா போகிறோம். ஆஸ்திரியாவும் சூப்பர் ஊருங்க. கண்டிப்பாக நானும் எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் அங்கே உள்ள ஏரியாக்கள்லாம் சுற்றி பார்க்குறத. அதை நீங்களும் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக இடங்கள் பெரிய பெரிய இடமா ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது கிரவுண்டு தான், ஸ்டேடியம், இண்டோர் ஸ்டேடியம். சாஞ்சில் மீன் இருக்குது. மீன் வந்து இது ஒரு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இங்கே வந்து பேக் சைடில் வந்து பெரிய கிரவுண்ட் இருக்குது. எல்லாமே வந்து வாலிபால் ஆடிட்டுருக்காங்க. அந்த செல்லில் பசங்க ஸ்கேட்டிங் ஆடிட்டுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக வாலிபால். அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. இங்கே அப்படியே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த மாதிரி ஒரு லேடி ஒரு ஜென் அந்த மாதிரி 2 டீம் போட்டு அப்படியே செய்கிறாங்க. விளாடுறாங்க. வரல, இங்கே ஃபுல் டீம் விளாடுறாங்க. அப்படியே ஃபுல்லாக பீச் வாலிபால் ஃபுல்லாக மணல் போட்டு அட்டகாசமாக விளாண்டுட்ருக்காங்க. இங்கேயும் ஒரு ஐஃபை இது வந்து எலக்ட்ரிக் வண்டி வச்சுருக்காங்க BMW டிஸ்பிளேயில் இந்த பார்க்கில். டேக் கேர். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, டேக் கேர், பபாய். ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகன்.